வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு நிமிடத்திலே செய்கிற சட்னி ரெசிபி தாம்மா. இது சீக்கிரம் செஞ்சிடலாம். இது நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது. தக்காளி முதல்ல சேர்க்க தேவையில்லை. இப்போ தக்காளி விற்கிற விலைவாசிக்கு தக்காளியே இல்லாமல் சீக்கிரம் செய்யக்கூடியதுமா. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு புளி, ஏன்னா இது தக்காளி சேர்க்கறதுனால கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. ஒரு கை தேங்காய், ஒரு சில்லு போதுமா தேங்காய். அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 3 பல் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. போட்டுட்டு நல்லா 2 பெரிய வெங்காயம் நல்லா பிடிச்சாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு. 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கிறது 2 பெரிய வெங்காயமாக. சின்ன வெங்காயமாக இருந்தால் 3-4 கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. வலுவலுன்னு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குமா சட்னி. எல்லாமே பச்சையாக அரைக்கிறாங்களே, இது எப்படி நல்லா இருக்குமோன்னு நீங்கள் யோசிக்காதீங்க, செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும். கோதுமை தோசைக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குமா இந்த சட்னி. சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்கம்மா. வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் தாம்மா இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கனால உங்களுக்கு வதக்கிறதுக்கு ஒன்றும் நம்ம யூஸ் பண்ணலை எண்ணெய். அதனால் நல்லா ஒரு குழிக்கரண்டி வச்சுக்கோங்க. நல்லா கடுகுளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி விட்டுருங்க. அப்படி சுட சுட இருக்கும்போது அந்த சட்னியில் கொட்டிடுங்க. கொட்டினா சூப்பரான சட்னி ரெடிமா. அருமையான சட்னி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.